फोन सर अभी बिल क्या करके वांगनदु बिल ஏதாச்சும் இருக்கவங்க வாங்குனது தங்க கட்டிகள், போதைப் பொருட்கள் என வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலம் கடத்தலில் ஈடுபடும் கும்பல்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்து கைது செய்வது அடிக்கடி நடக்கும் ஒரு நிகழ்வுதான். தங்கம் மட்டுமல்லாமல் செல்போன், டிவி, லேப்டாப் போன்ற பொருட்களை விலை குறைவாக கிடைக்கும் நாடுகளிலிருந்து கடத்தி வந்து இந்தியாவில் முறையாக வரி செலுத்தாமல் விற்பனை செய்வதும் அரங்கேறி வருகிறது. இதை கடத்தி வந்து கொடுப்பதற்காகவே குருவிகளாக ஏராளமானோர் செயல்பட்டு வருகிறார்கள். அப்படி ஒரு குருவி கும்பல்தான் கடந்த ஆண்டு மொத்தமாக ஒரே விமானத்தில் பயணித்திருந்தது அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஓமனிலிருந்து சென்னைக்கு வந்த அந்த விமானத்தில் பயணித்த 149 பேரும் தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை கடத்தி வந்த குருவிகள் என்பது விசாரணையில் தெரியவந்தது. சொந்த பந்தங்களோடு டெம்போவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு திருவிழாவிற்கு செல்வது போல ஒட்டுமொத்த விமானத்தையும் புக் செய்து கடத்தல் கும்பல் வந்திறங்கியது. சென்ற ஆண்டு செப்டம்பரில் நடந்த இந்த சம்பவத்தை போல இந்த ஆண்டும் செப்டம்பரில் 23 பேர் குருவிகளாக வந்து சிக்கியிருக்கிறார்கள். சம்பவத்தன்று கொழும்பிலிருந்து சென்னைக்கு வந்த விமான பயணிகள் சிலர் மீது பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் அவர்களை தனியாக அழைத்து சென்று விசாரணை நடத்தியபோது அவர்களில் ஒரு பெண் உட்பட 23 பேர் ஒரு மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட முறை சென்னையிலிருந்து இலங்கைக்கும், இலங்கையிலிருந்து சென்னைக்கும் சென்று வந்தது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் யாரும் விமான நிலையத்தை விட்டு வெளியே செல்லாமல் மாற்று விமானம் மூலம் உடனே இலங்கைக்கு திரும்பியிருக்கிறார்கள். இதனால் சந்தேகம் அதிகரிக்க அவர்களை தனி அறையில் வைத்து சோதனை நடத்திய போதுதான் அவர்கள் அனைவருமே குருவிகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போனது யாரு? சத்தியமணியா? iPhone. This iPhone you have to duty. Nice, good boy. There, ये वाला फोन सर अभी तो ये ना यूज करना फोन सर अभी Papa, you are having two phones. வெளிநாடுகளிலிருந்து ஐபோன், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமல்லாமல் காஸ்ட்லியான வெளிநாட்டு மதுபானங்களையும் பாட்டிலாக கடத்தி வரும் இந்த கும்பல் ஏர்போர்ட்டில் இருக்கும் அவர்களது ஆட்களிடம் பொருட்களை கைமாற்றி விட்டுவிட்டு உடனே அடுத்த பிளைட்டை பிடித்து இலங்கைக்கு சென்று விடுவது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார்கள். மேலும் இவர்களை அனுப்பியது யார் என்றும் விசாரித்து வருகிறார்கள். கமிஷன் பணத்திற்கு ஆசைப்படும் அப்பாவிகளை குருவிகளாக பறக்கவிடும் கடத்தல் கும்பல் யார் கண்ணிலும் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிவிடுகிறது.